அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 2% உயர்த்தப்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஈட்டிய விடுப்புக்கான பணப்பலன் இந்த ஆண்டே வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர், அரசு நடைமுறைப்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் அனைத்து மக்களையும் சென்றடைய பணியாற்றும் அரசு ஊழியர் ஒவ்வொருவரையும் பாராட்டுவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்களின் நலன் கருதி அவர்களுக்கான 9 அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். அதன்படி கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பை சரண் செய்யும் நடைமுறை அடுத்த ஆண்டு ஏப்ரல் முதல் செயல்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை வரும் அக்டோபர் முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்று முதலமைச்சர் அறிவித்தார். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈட்டிய விடுப்பு நாட்களை 15 நாட்கள் வரை 1/10/2025 முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்பின்படி சுமார் 8 லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க. இந்த அறிவிப்பினை செயல்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு 3561 கோடி ரூபாய் கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கிடும். மத்திய அரசு அலுவலர்களுக்கு கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு வரும் செப்டம்பர் மாதம் அறிக்கை அளிக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அண்மையில் பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வு திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்து அந்த குழு தனது அறிக்கையை மற்றும் பரிந்துரையை 9 மாதங்களுக்கு சமர்ப்பிக்க ஆணையிடப்பட்டுள்ளது. பல்வேறு அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த குழு தனது அறிக்கையை மற்றும் பரிந்துரையை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படும். அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும், அரசு ஊழியர்களின் குழந்தைகள் உயர்கல்வியில் தொழில் படிப்பை படிக்க 1 லட்சம் ரூபாயும், கலை அறிவியல் படிப்பை படிக்க 50,000 ரூபாயும் முன்பணம் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பணிக்காலத்தில் தேவை அடிப்படையில் திருமண முன்பணமாக இதுவரை பெண் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாயும், ஆண் ஊழியர்களுக்கு 6,000 ரூபாயும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதனை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். பொங்கல் போனஸ் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஓய்வூதியதாரர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் 4,000 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பெண் ஊழியர்களுக்கான மகப்பேறு விடுப்பு காலங்கள் பதவி உயர்வுக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்.